நல்லா தெரிஞ்சுங்க. சிந்தையை வலிக்கும் சிந்தனைகள் செய்து வலிவந்த பிறகும் சிந்திப்பதை நிறுத்த தெரியாமல் தடுமாறுவதுதான் டிப்ரெஷன். டிப்ரெஷன் அப்படிங்கறதே வேற ஒண்ணும் இல்லைங்க, மனசோட வலிதான். எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு, எதையோ பேசிக்கிட்டு, எதையோ சிந்தனை பண்ணிக்கிட்டு, வாழ்க்கை எதிர்காலத்தை பத்தி இல்லாத கற்பனை பயங்களெல்லாம் சேர்ந்துட்டு சும்மா இருந்தா என்ன பண்ணலாம்? பணம் சம்பாதிக்கிறதான வழி யோசிக்கலாம், இல்ல ஒரு வீடு கட்டலாம்னு யோசிக்கலாம், கார் வாங்கலாம்னு யோசிக்கலாம். இதெல்லாம் பரவாயில்ல. ஆனா சும்மா தானே இருக்கிறோம், கட்டின வீட்டை இடிக்கலாமே அப்படின்னா இல்ல, நீங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா யோசிங்க. நல்லா பாத்தீங்கன்னா சும்மா இருந்தா உடனே என்ன பண்றீங்க? எதிர்காலத்தை பத்திய பயத்தை உருவாக்குற யோசனைகளை பண்றது. அதுக்கு என்ன அர்த்தம்? கட்டின வீட்டை இடிக்கிறது தானே. சும்மா தான் இருக்கேன், கை கால் நல்லா தான் இருக்கு, இந்த வீடு சும்மா தானே இருக்கு, இடிச்சுக்கலாமே. சும்மா இருக்கிறேன்னு வீடு கட்டினீங்கன்னா நல்லது. சும்மா தானே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வீட்டை இடிச்சிங்கன்னா அதே மாதிரிதான் பண்றீங்க பாருங்க. இப்ப சும்மா இருக்கீங்க, எதிர்காலத்தை கிரியேட்டிவா வாழறதுக்கு யோசிச்சீங்கன்னா நல்லது. வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குமா? பணத்தை ஏதாவது திருட்டு போயிட்டா என்ன பண்றது? பிசினஸ் திடீர்னு கீழே விழுந்துட்டா என்ன பண்றது? எதிர் வீட்டுக்காரன் வேற என் பிசினஸ்லயே நுழையறன்றான், அவன் மகா கில்லாடி. இந்த மாதிரி தொடர்ந்து இல்லாத கவலைகளை நீங்க உருவாக்கி பார்க்கும்போது என்ன பண்றீங்க? சும்மா தானே இருக்கிறோம், எதிர்காலன்ற வீட்டை இடிச்சு பார்த்தா என்ன? அதை தான் உண்மையில செய்றீங்க.